வணக்கம். நங்களூர் டு குஜராத் தொடரை வரவேற்கிறேன். சோமநாதர் தரிசனம் முடித்து இப்போது அடுத்த பயணம். வெறும் 50 ரூபாய் கட்டணத்தில் இந்த மின்னேசி பேருந்து. சுற்றியுள்ள ஆன்மீக இடங்களை வரிசையாக பார்ப்போம். வாருங்கள், பயணத்தை தொடர்வோம். கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். வணக்கம் நண்பர்களே, நமது பெங்களூர் டு குஜராத் பட்ஜெட் ட்ரிப் எபிசோட் 3க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முந்தைய வீடியோவில் டையூ வழியாக சோமநாதர் வந்து அந்த ஜோதிலிங்கத்தை தரிசித்த அற்புத தருணங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் தங்கியிருந்த மகேஸ்வரி பவன், லீலாவதி அதிதி கிருஹ், அதாவது விருந்தினர் மாளிகை வளாகத்திலிருந்து இயக்கப்படும் வெறும் 50 ரூபாய் கட்டணமுள்ள மின்சார ஏசி பேருந்தில் ஏறி சோமநாதரை சுற்றியுள்ள ஆன்மீக மற்றும் வரலாற்று இடங்களை எப்படி வரிசையாக சுற்றி பார்த்தோம் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள், வரலாறும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த புனித பயணத்தை இப்போது தொடர்வோம். எங்களது இந்த லோக்கல் சைட் சீயிங் பயணம் முதலில் எங்களை அழைத்துச் சென்றது ஸ்ரீராம் மந்திர் கோயிலுக்கு. சோமநாதர் நகரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கட்டப்பட்டுள்ளது. இதன் வரலாற்று சிறப்பு என்னவென்றால், புராணங்களின்படி சோமநாதர் பகுதிக்கும் இராமாயண காலத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமபிரான் தன் வனவாச காலத்தில் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்ததாக ஆன்மீக வரலாறுகள் மற்றும் புராண கதைகள் கூறுகின்றன. பளிங்கு சிலைகளில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியும் நமக்கு காட்சி தருகின்றார்கள். அந்த அமைதியான சூழல் மனதிற்கு அத்தகைய தெய்வீக அமைதியை தந்தது நண்பர்களே. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கீதா மந்திர், லட்சுமி நாராயண் மந்திர் மற்றும் பலராம் மந்திர். இதில் முதலில் நாம் பார்க்க இருப்பது லட்சுமி நாராயணன் மந்திர். மகாவிஷ்ணுவும் லட்சுமி தாயாரும் குடிகொண்டுள்ள இந்த கோயிலின் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் நுணுக்கமானவை. பக்தர்களுக்கு செல்வ வளத்தையும் வாழ்வின் நிம்மதியையும் வழங்கும் தலமாக இது போற்றப்படுகின்றது. இந்த லட்சுமி நாராயண் மந்திர், இதை தரிசனம் முடித்துவிட்டு வெளியில் வந்தால் அடுத்து நாம் செல்லவிருப்பது கீதா மந்திர். இதன் பிரம்மாண்டமான சுவர்களில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முழுமையான 700 ஸ்லோகங்களும் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டிருப்பதுதான். பாரத நாட்டின் புனித நூலான கீதையின் போதனைகளை பார்த்தபடியே தரிசனம் செய்வது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் நண்பர்களே. அதனை அடுத்து நாம் காணவிருப்பது கீதா மந்திர் வளாகத்திற்கு உள்ளேயே அமைந்துள்ள பல்தேவ் குகை, அதாவது பலராமன் குகை என்று பொருள்படும். அங்கே சென்றோம் நண்பர்களே. இதன் வரலாற்று பின்னணி என்னவென்றால், இந்து இதிகாசங்களின்படி பகவான் கிருஷ்ணர் தனது அவதாரத்தை நிறைவு செய்த காலகட்டத்தில் அவரது மூத்த சகோதரரான பலராமரும் பலதேவர் என்று அழைக்கப்படுபவர் யோக மார்க்கத்தின் மூலம் தனது மனித உடலை நீத்து வைகுண்டம் அடைந்தார். பலராமனின் இந்த வரலாற்று நிகழ்வை குறிக்கும் வகையில் கீதா மந்திர் வளாகத்திற்கு உள்ளேயே இந்த நிலவரை குகை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையில் இறங்கி சென்று தரிசிக்கும் போது நாகப்பாம்பு குடைபிடித்தது போன்ற கம்பீரமான சிவலிங்கமும் பகவான் கிருஷ்ணரின் சரண் பாதுகா என்ற திருவடிகளை நாம் தரிசிக்க முடியும் நண்பர்களே. அதையும் தரிசித்த பின்பு மற்றும் பலராமனின் திருமேனியையும் நம்மை ஒரு கணத்திற்கு ஆன்மீக உலகத்திற்கே அழைத்து செல்லும் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. அடுத்து நாம பலதேவர் தரிசனம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். கீதா மந்திர், லட்சுமி நாராயண் மந்திர், இது 3 தலங்களும் ஒரே வளாகத்திற்குள் அமைந்திருந்தாலும் அவை மகாபாரதத்தின் இறுதி கட்டங்களை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது நண்பர்களே. ஆம் நண்பர்களே, 5000 ஆண்டுக்கு முற்பட்ட ஆலயம் அல்லவா. 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இராமாயண காலத்தோடு தொடர்புடையது நாம் முதலில் பார்த்த ராமர் மந்திர் என்றால், இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மகாபாரத இதிகாசத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த இடங்களை நீங்களும் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டுகிறேன். அந்த ஆலயத்தின் வளாகத்தை விட்டு வெளியில் வந்தால் நண்பர்களே, நமக்கு இறைவன் திருப்பாதங்கள் மற்றும் அந்த ஆலயத்தை ஒட்டி ஓடுகின்ற ஹரன் நதிக்கரை பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமான காட்சி இருக்கின்றதல்லவா. அந்த புல்வெளிகளில்
சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அங்கே புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தோம். மிகவும் இயற்கை காட்சிகளாக அமைந்துள்ளது. சிறிது நேரத்தை அங்கே செலவிட்ட பிறகு மீண்டும் நமது பயணமான திரிவேணி சங்கமத்தை நோக்கி நமது பயணம் தொடர்கின்றது நண்பர்களே. இங்கிருந்து சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த திரிவேணி சங்கமத்தை தரிசனம் செய்து அதன் பிறகு நாம் செல்லவிருப்பது பல்கா தீர்த்தம் என்கிற அப்புனிதமான ஆலயம். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கணமும் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத கணங்களாகும் நண்பர்களே. இப்போது நாம் வந்திருப்பது திரிவேணி சங்கமம். ஆம் நண்பர்களே, இது ஒரு முக்கியமான முக்தி தலம் திரிவேணி சங்கமம் ஆகும். அதாவது ஹிரண், கபிலா மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் அரபிக் கடலுக்குள் கலக்கும் புனிதமான இடமாக இது கருதப்படுகின்றது. ஆம் நண்பர்களே, இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் ஆன்மீக அமைதிக்காக வந்து அமரவும் இது மிகச்சிறந்த இடமாகும். இங்கு வீசும் காற்று கூட நம் மனபாரத்தை முற்றிலுமாக குறைக்கும் வல்லமை கொண்டது நண்பர்களே. இதில் ஹிரண் மற்றும் கபிலா ஆகிய 2 நதிகளை மட்டுமே நம்மால் காண முடியும். சரஸ்வதி நதி மானசீகமாக, அதாவது பூமிக்கு அடியிலேயே கண்ணுக்கு தெரியாமல் வந்து கலப்பதாக ஓர் ஐதீகம் இருக்கின்றது நண்பர்களே. ஒவ்வொரு ஆலயத்தையும் தரிசிப்பதற்கான 20 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் நாம் விரைந்து தரிசனத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றோம் நண்பர்களே. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் வாழ்ந்த அந்த கடைசி நொடிகள், இறுதி நொடிகளில் அவரின் தரிசனத்தை நாம் இப்போது காண்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த போது ஜரா என்ற வேடன் தவறுதலாக அவரை ஒரு மான் என்று நினைத்து அம்பு எறிந்தான். அந்த அம்பு கிருஷ்ணரின் காலில் பட்டு அவர் தனது பூலோக அவதாரத்தை நிறைவு செய்தார். பல்கா தீர்த்த வளாகத்தில்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் நீத்த அந்த இடம் அடையாளம் காணப்பட்டு அங்கே அவரது திருவருள் சின்னங்கள் அமைந்துள்ளன. அந்த தலத்தின் வரலாற்று சிறப்பை நேரில் பார்க்கும்போது மகாபாரதத்தின் இறுதி அத்தியாயம் ஒரு கணம் நம் கண்முன்னே வந்து செல்வது போன்ற உணர்வு உண்மையில் ஏற்படுகின்றது நண்பர்களே. மேலும் அந்த 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த அரச மரத்தின் அடியில் எந்த ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் தனது அவதாரத்தை நிறைவு செய்தாரோ அந்த மரத்தின் எச்சங்கள் இன்றும் அந்த இறைவன் கருவறையில் அவருக்கு அருகிலேயே இருக்கின்றது. அதை நம்மால் இப்போதும் காண முடியும் நண்பர்களே. ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஓர் பரமாத்மா அவது இறைவனின் அவதாரமாகவே இருந்தாலும் இந்த மண்ணில் தோன்றினால் இந்த மண்ணிற்குண்டான நியதிகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற விதிகளுக்கு இணங்கி உட்பட்டு ஓர் சாதாரண மானுடரைப் போல மனிதர்கள் படும் இன்னல்களையும் துன்பங்களையும் தானும் அனுபவித்து இறுதியில் மனிதர்களைப் போலவே இந்த மண்ணை விட்டு மறைகின்றார் ஓர் இறைவன் என்றால் நாம் சாதாரண மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? இதை சிறிதேனும் நாம் நினைவு கூற வேண்டும் நண்பர்களே. ஒரு கணம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. எந்த மரத்தடியில் இறைவன் இலைப்பாரினாரோ, எந்த மரத்தடியில் எந்த இடத்தில் இறைவனின் இறுதி தருணங்கள் நிகழ்ந்ததோ அந்த தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இறைவன் உலாவிய இடம், இறைவன் வாழ்ந்த இடம், இறைவன் மறைந்த இடம் ஆகிய சிறப்புகளை கொண்ட இந்த புனித பூமிக்கு உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம் நண்பர்களே. இந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒரு கணம் நம் மனதில் எண்ணி பார்க்கும்போது நம்மையும் அறியாமல் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் நண்பர்களே. இறைவன் நினைத்திருந்தால் ஒரு கணத்தில் மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. சாதாரண மனிதர்கள் போல மனிதர்கள் படும் துன்பங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டார். மனிதர்கள் போலவே இந்த மண்ணை விட்டு மறைந்தார். நாமும் நம் பயணத்தை தொடங்குகின்றோம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் தரிசிக்க இருப்பது நமது பயணத்தின் 7வது மற்றும் இறுதி தரிசனமான பானகங்கா. ஆம் நண்பர்களே, இதுவும் கடலுக்குள் தான் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு பொதுவாக 2 முறை மட்டுமே நேரில் தொட்டு தரிசிக்க முடியும். நாங்கள் செல்லும் நேரத்தில் ஹை டைடு இருந்ததனால்
கடலுக்குள் செல்ல முடியவில்லை. கடல் நீர் மேலே வந்துவிட்டது. அதனால் அருகில் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. ஒருவேளை மாலை வேளையில் கடல் வழிவிடும். அப்போது நேரில் நமது கரங்களால் அர்ச்சித்து நமது பூசணைகளை செய்ய இயலும் நண்பர்களே. மேலும் இந்த இடமானது சோமநாதர் கோவிலிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதாவது இந்த கடற்கரையிலிருந்து பார்த்தால் சோமநாதர் கோயில் நன்றாகவே நம்மால் காண முடியும் நண்பர்களே. மிகவும் அருகில்தான் உள்ளது. இதற்கடுத்து மீண்டும் நமது பயணத்தை நிறைவு செய்யும் விதமாக சோமநாதர் ஆலயத்தில் அல்லது நம்முடைய மகேஸ்வரி பவன் மற்றும் லீலாபதி பவன் அங்கே சென்று நம்மை இப்படியாக வெறும் 50 ரூபாய் மின்சார பேருந்து கட்டணத்தில் சோமநாதரை சுற்றியுள்ள அத்தனை ஆன்மீக மற்றும் வரலாற்று இடங்களையும் நீங்களும் சேர்த்து தரிசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மேலான ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் மேலான ஆதரவை தெரிவியுங்கள். மீண்டும் சோமநாதிலிருந்து துவாரகை மற்றும் பேத் துவாரகை செல்லும் எபிசோட் 4 உங்களை சந்திக்கிறேன்.